Hi friends, welcome to Pratika's Passion. இன்னைக்கு எனக்கு ஏதோ பேப்பரில் மச்சு கிஃப்ட் வந்திருக்கு. அது என்ன கிஃப்ட்டுன்னு எனக்கு இப்போதைக்கு தெரியலை. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப என்ன இருக்க போகுது அப்படின்னு இருக்குது. ஸோ வாங்க இதை திறந்து பார்த்துடலாம். உங்கள் யாராச்சுமே இது என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் வாங்க இந்த பேப்பரை திறந்துடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இது தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆமாம், நல்லா சப்பையாக இருக்குது. இது என்னன்னு பார்த்துலாம் வாங்க. இந்த பேப்பர் நான் பிடிக்கிறேன். இரும்பு தோசைக்கல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதோட ஓட்டில் வச்சிடலாம். இந்த மினி தோசைக்கல் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நடுவில் ஒரு ஃப்ளவர்லாம் வரைஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை மினி தோசைலாம் ரொம்பவே க்யூட்டாக சொல்லலாம். அண்டு எனக்கு இந்த இரும்பு தோசைக்கல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதை தந்துடலாம். என் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு இது வடசட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்துடலாம். ஆமாம், வடசட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வடசட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா இரும்பாக இருக்குது. பின்னாடிலாம் பாருங்களேன் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கு, க்யூட். அப்புறம் இதையும் திறந்துடலாம் நாங்கள். ஓகே, இது என்னன்னு தெரில. இருந்தாலும் பார்க்க வடசாட்டி மாதிரியே சப்பையாக இருக்குது. இது என்னன்னே தெரில. என்ன சூப்பராக தான் இருக்குது, தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பின்னெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கு. இது எனக்கு இது என்னன்னு தெரியல. இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் பெரிய பேப்பரில் தான் பேக் பண்ண மாதிரியே இருக்குது. குட்டி பேப்பர் தான் இருந்தாலுமே இந்த இது எல்லாத்தையும் பெருசாக தானே இருக்குது. இது என்னன்னே தெரியல. நல்லா சப்பையாக குட்டி கூண்டா இந்த மாதிரி இருக்குது, நல்லா குச்சியாட்ட. எனக்கு தெரிஞ்சது ஏதோ கம்பின்னு நினைக்கிறேன். சரி, இதை திறந்து பார்த்துடலாம். வாவ், கரண்டி. வாவ், கரண்டி. இங்க பாருங்க, சூப்பரா இந்த தூக்காது இடுக்கி இருக்குது. செய்கிற சீட்ஸு வடைக்கெல்லாம் நம்ம இது எடுக்கலாம். அதை இது வச்சு இது உங்களுக்கு தான் தெரியுமே. இந்த தாளிக்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கு. இதுதான் உங்களுக்கு தெரியுமே, சூப்பரான தோசை கரண்டி. இந்த தோசை கரண்டி இருக்கு. அப்படின்னா இது கண்டிப்பாக ஊசி மாதிரி இருக்கு. அப்படின்னா இது பனியாக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, எங்கே நினைக்கிறேன் தெரியல. சரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆமாம், நான் பனியாரக்கல் அந்த பனியாரக்கல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பனியாரக்கல் பார்த்துக்கோங்க. இதுதான் என்ன தெரியல, நீங்கள் எடுத்துக்கோங்க. அருவாள் அழகா இருக்குல்ல, உண்மையாக இருக்கிற மாதிரி தான் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி வச்சு நல்லா இருக்கும். அப்புறம் இப்படி அருவாமனை மாதிரியே இருக்குது. இது நிஜமாகவும் நம்ம சூப்பராக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வச்சிடலாம். சரி, வைக்க வேணாம், நம்ம இந்த ஓரத்தில் வச்சிடணும். ஏன்னா ஆமாம்,
ஏதோ இங்கே ஓட்ட மாதிரி இருக்கு. வா, அடுப்பு அழகா இருக்கு. அழகா குட்டியா இருக்குல்ல. நம்ம உண்மையான வடிசட்டில வச்சுக்கலாம். இது பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அடுப்பை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு பாருங்க. அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு இதில் ஸ்வீட்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறோம். இங்கே பாருங்க, நெஜ தோசைக்கல் மாதிரியே சவுண்டு வருதுல்ல. இந்த எல்லா திங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் உண்மையாலே உங்கள் எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் தொட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.